அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தியானம் என்றால் என்ன? ஈர்ப்பு விதிக்கும் தியானத்திற்கும் என்ன தொடர்பு? எதற்காக நான் ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யும்போது தியானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? இதற்கான பதிலைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். உங்களுக்கு ஈர்ப்பு விதி வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும்? உங்கள் ஆன்மாவில் அன்பு நிறைய வேண்டும், அமைதியும் நிதானமும் வேண்டும், நன்றியுணர்வு இருக்க வேண்டும், உங்களுடைய வைப்ரேஷன் அதிர்வலைகள் நேர்மறையாக இருக்க வேண்டும், உங்கள் மீதும் பிரபஞ்சத்தின் மீதும் அசைக்க முடியாத 100% நம்பிக்கையை நீங்கள் வைக்க வேண்டும். உங்களிடம் கோபம், பொறாமை, வெறுப்புணர்வு, கவலை, தாழ்வு மனப்பான்மை இது போன்ற தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் ஆழ்மனதில் பல காலமாக நீங்கள் தேக்கி வைத்துள்ள எதிர்மறையான பதிவுகளையும் தேவையற்ற பதிவுகளையும் படிப்படியாக குறைக்க வேண்டும். உங்கள் இலக்குகளுக்கு தகுந்த புதிய பதிவுகளை நீங்கள் பதிய வைக்க வேண்டும். இப்படி எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்கும்போது தான் பிரபஞ்சத்தோடு உங்களால் தொடர்பு கொள்ள முடியும். தியானத்தன்மையில் நீங்கள் தளர்வாக இருக்கும்போது இந்த அடிப்படை தகுதிகள் உங்களுக்கு கேட்காமலேயே கிடைக்கும். இந்த நிலையில் நீங்கள் பிரபஞ்சத்தோடு ஒவ்வொரு கணமும் தொடர்பில் இருப்பீர்கள். இப்போ நீங்கள் கேட்காமலேயே, கடுமையான பயிற்சி செய்யாமலேயே, நிறைய அஃபர்மேஷன் சொல்லாமலேயே உங்களுடைய விருப்பங்கள் அத்தனையுமே நிறைவேறும். இப்போ நாம் 2 வகையாக பிரிக்கலாம். முதல் மனிதருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும்தான் தெரியும். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தியானத்தன்மையை உணர்ந்ததே கிடையாது. இந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் டெய்லியுமே நன்றி எழுதுவீங்க, நிறைய பயிற்சி பண்ணுவீங்க, ஆனால் அதில் உணர்வு இருக்காது. கடமைக்கு மேம்போக்காக செய்வீங்க. அன்பாக இருக்கணும், அன்பு தான் எல்லாம் அப்படி என்பது உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. உங்கள் மீதே உங்களுக்கு அன்பு இருக்காது. அதனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்டையும் உங்களால் அன்பை காட்ட முடியாது. பிரபஞ்ச சக்தி, அதாவது இறை சக்தி மீது 100% நம்பிக்கையும் சரணாகதியும் உங்ககிட்ட இருக்காது. நீங்கள் என்னதான் பயிற்சி செஞ்சாலும் நன்றி எழுதினாலும் உங்களின் ஆழ் மனதில் எப்போதும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது நடக்குமா? உண்மையாகவே இது வேலை செய்யுமான்னு. ஒரு கட்டத்தில் இது எல்லாமே வேஸ்ட்டு, இது எல்லாமே போய் நமக்கெல்லாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் செட் ஆகாதுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு தினசரி வேலைகளை பார்க்க போயிடுவீங்க. இப்பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு தியானத்தன்மை என்பதை உணர்ந்து இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனும் பண்ணுறீங்க. உங்கள் பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் தியானத்தன்மையோடு ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும்போது உங்களின் விழிப்புணர்வு, கவனம், சக்தி ஓட்டம், வைப்ரேஷன் அதிர்வலைகள் அபரிமிதமான அளவு சக்தி வாய்ந்ததாக மாறியிருக்கும். இந்த நிலையில் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். நீங்களும் பிரபஞ்சமும் வேறில்லை. மற்ற மனிதர்களும் உங்களைப் போலவே சிறப்பானவர்கள் அப்படின்றத அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீங்க. எனவே உங்கள் ஆன்மாவில் அன்பும் அமைதியும் நிதானமும் நன்றி உணர்வும் பெருக்கெடுத்து ஓடும். உங்கள் வாழ்க்கையையே நீங்கள் பிரபஞ்சத்திடம் சமர்ப்பணம் பண்ணியிருப்பீங்க. அந்த இறை சக்தியிடம் சரணாகதியோடு தொடர்பில் இருப்பீங்க. இந்த நிலையில் உங்களுக்கு வேண்டுமென்ற பணமோ பொருளோ உறவோ அன்போ ஆரோக்கியமோ எதுவானாலும் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட வேகமாக ஓடி வரும். நீங்கள் எதையுமே துரத்தி ஓட மாட்டீங்க, ஆனால் அனைத்து வளமும் நலமும் அன்பும் உங்ககிட்ட ஓடி வந்து ஒட்டிக்கும். இதுதான் உண்மையான மேஜிக், உண்மையான ரகசியம். நீங்கள் கேட்கலாம், ஆனால் நான் சில பேரை பார்த்துருக்கேனே, அவங்க உட்காந்து எதுவும் மெடிடேஷன்லாம் பண்ணலை, அவங்க கேட்குறது எல்லாமே கிடைக்கிது, அவங்க லைஃப் நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு. நம்ம சம்மணம் போட்டு உட்காந்து மூச்சு பயிற்சி செய்கிறதோ இல்லை கண்களை மூடி இருக்கிறதோ இது மட்டும்தான் தியானம்னு தப்பாக நினச்சிட்ருக்கோம். அது எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் தான். தியானம் என்பது ஒரு பயிற்சி தான். நமக்கு தேவை தியானத்தன்மை. நீங்கள் சொல்லக்கூடிய வெற்றிகரமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இயல்பாகவே தியானத்தன்மையில் இருப்பாங்க. ஒரு மனிதர் தனக்கு பிடிச்ச பாட்டை ரொம்ப ரசித்து பாடுறார். அந்த பாடலும் அந்த இசையும் அவரையும் தனியாக பிரித்தே பார்க்க முடியல. அப்படி அந்த இசையோடு அவர் ஒன்றிணைந்து போயிடுறாரு, கரைந்து போயிடுறாரு. அதை கேட்கும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு ஆனந்தம் கிடைக்கிது.
ஏனென்றால் அவர் அந்த இசையை மிகவும் காதலிக்கிறார், நேசிக்கிறார், ரசிக்கிறார். அதனால் அன்பான அதிர்வலைகளை அவர் வெளிப்படுத்துகிறாரு. அதை கேட்கும்போது நமக்கும் அந்த உணர்வானது ஒட்டிக்குது. இப்போது இந்த நிலையில் அவருக்கு மனம் வேலை செய்யவில்லை. தனக்கு பிடிச்ச வேலையை யார் செய்கிறாங்களோ அங்கு அவர் மனமற்று போகிவிடுகிறார். அவரின் மனமானது செயலற்ற தன்மையில் இருக்கிறது. அப்பொழுதுதான் உண்மையான தியானத்தன்மையை நம்மால் உணர முடியும். டெய்லி நாம் செய்யக்கூடிய நிறைய வேலையால் நம் மனமும் உடலும் சோர்வடைந்து நாம் தூக்கத்திற்கு போகிறோம். தூங்கும் போதும் நமக்கு சக்தி கிடைக்கிறது. 8 மணி நேரம் நம்ம தூங்கும்போது கனவுகள் அற்ற ஆழ்ந்த தூக்கத்தில் நமக்கு சில துளிகள் அந்த காஸ்மிக் எனர்ஜியானது கிடைக்குது. இதே பிரபஞ்ச சக்தியை தான் நாம் விழிப்போடு தியானத்தன்மையில் இருக்கும்போதும் உணர்கிறோம். தூக்கத்தில் கிடைக்கும் சக்தியை விட பல மடங்கு அதிகப்படியான சக்தியானது நாம் விழிப்போடு தியானத்தன்மையில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது. தியானமும் தூக்கமும் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டுமே வேற வேற. தூக்கத்தை விட தியானத்தில் கிடைக்கும் ஆற்றல் அதிகம். நாம் தூங்கி எழுந்துக்கும் போதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், புத்துணர்ச்சியாக இருக்கும். தியானத்திலும் அதே புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனால் தியானத்தில் கிடைக்கக்கூடிய அந்த புத்துணர்ச்சியானது, அந்த சக்தியானது நம் எல்லா கடந்த கால காயங்களையும் குணப்படுத்தும். அது ஒரு ஹீலிங் ப்ராசஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம் ஆழ்மன பதிவுகள் கடந்த கால கர்மாவில் இருந்து நம்மை விடுவிக்கும். ஏன்னா நிறைய மனிதர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் என்னதான் எஃபர்ட் போட்டாலும் என்னோடய ஜாதகம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு இந்த கிரக குறைபாடு இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னுடைய கர்மா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் எப்படி அதிலேருந்து வெளியே வர்றது? என் அன்பு உறவுகளே, இது அத்தனையுமே உண்மை என்று வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு ஜாதகம் சரியில்லாமல் இருக்கிறது, கிரக குறைபாடு இருக்குது, தோஷம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்பொழுது ஒரு ஆன்மா நிகழ்காலத்தில் விழிப்புணர்வோடு தன் தியானத்தன்மையில் இறை சக்தியுடன் தொடர்பு கொள்கிறதோ அந்த கணமே அந்த ஆன்மாவானது தன்னுடைய அனைத்து கர்ம பதிவுகளிலிருந்து விடுபடுகிறது. நீங்கள் எதை பார்த்தும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கடந்த காலத்தையோ இல்லை கடந்த பிறவிகளையோ பார்த்து நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. கர்மா என்றால் ஒரு செயல். அது நல்ல செயலாக இருக்கலாம், கெட்ட செயலாக இருக்கலாம். நல்ல செயல்கள் மூலயமாக உங்களுக்கு நல்ல கர்ம பதிவும், கெட்ட செயல் மூலம் உங்களுக்கு கெட்ட கர்ம பதிவுகளும் நிச்சயமாக கிடைக்கும். ஈர்ப்பு விதியிலையும் நாம் அதே தான் பார்க்குறோம். ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு உண்டான எதிர்விளைவு நிச்சயம் உண்டு. ஆனால் நீங்கள் ப்ரெசண்டில், நிகழ்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை கணம் கணம் நீங்கள் ரசித்து வாழும்போது, ஆனந்தமாக வாழும்போது நேரடியாக இறைவனுடன் தொடர்பில் இருக்கீங்க, பாதுகாப்பாக இருக்கீங்க. அதாவது தியான தன்மையில் லயிக்கும் போது எவ்வளோ முட்டுக்கட்டை இருந்தாலும் சரி, எல்லாமே தவிடுபொடியாகி நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த நிலையில் நீங்கள் ஒரு சம்மரி போல் ஈர்ப்பு விதியை ஒரு பாட புத்தகமாக பார்க்க மாட்டீங்க. நான் பொறாமப்படக்கூடாது, நான் அன்பாக இருக்கணும், நான் நன்றியோடு இருக்கணும், அப்படி என்று வாய் வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உண்மையாக அதை நீங்கள் உணர்வீங்க. அன்புனா என்ன? அன்பாக இருப்பீங்க, அன்பை கொடுப்பீங்க. உண்மையான அந்த நன்றி உணர்வை உணர்ந்து ஆனந்த கண்ணீரோடு நீங்கள் அந்த இறை சக்தியோடு தொடர்பு கொள்வீங்க. உங்களை பார்ப்பது போலவே அடுத்த மனிதர்களையும் பார்ப்பீங்க. இது எல்லாமே எப்போ சாத்தியம்னா நீங்கள் தியானத்தன்மையை உணரும்போது மட்டுமே சாத்தியம். தியானத்தன்மையில் இல்லாத உங்களுடைய எந்த ஒரு பயிற்சியும் அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக, செயற்கையாக தான் இருக்கும். அடுத்த பதிவில் தியானம் என்றால் என்ன, அது செய்யக்கூடிய ஒன்றா, உணரக்கூடிய ஒன்றா, அப்படி என்பதை பார்க்கலாம். நீங்கள் அமைதியாக தியான நிலையில் இருக்கும்போது பிரபஞ்சத்தின் ஓட்டத்தை கேட்பீர்கள், அதன் தாளத்தை உணர்வீர்கள், உங்கள் ஆன்மாவின் குரலை கேட்பீர்கள். எனவே தியானம் செய்யுங்கள். உங்கள் உள்ளிருக்கும் தெய்வீக சக்தியை உணருங்கள். கோடான கோடி நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆன்ம தோழி அன்பிற்கினியாள்.